ஏன் வரதட்சணை குடுக்கணும்? ஏன் வரதட்சணை குடுக்கணுங்கிறது சம்பிரதாயம் மாதிரி இருக்குது. அது அசிங்கம்ங்கிறத எப்ப நம்ம ரியலைஸ் பண்ண போறோம்? ஒரு பொண்ண குடுத்து, காசும் குடுத்து நீங்க கொண்டு போ சொல்றீங்க. இது எதுக்கு தெரியுமா பண்ணுவோம்? கேன்சருக்கு பண்ணுவோம். கேன்சர் உடல்ல வளர்ந்துருச்சுன்னா, டாக்டர் கிட்ட காசு குடுத்து அத ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ஏன்னா நம்ம எப்பவுமே காசு குடுத்து வாங்குவோம். நம்ம கிட்ட காசும் குடுத்து, நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு எடுத்துக்கோங்கன்னு சொல்றது புற்றுநோய்க்கு சொல்லுவோம். கரெக்ட்டா? கேன்சருக்கு சொல்லுவோம். நீங்க இவ்ளோ நாள் பெத்து வளர்த்த பொண்ணு கேன்சரா? நெறைய பேர் லாஜிக்கல் ஆர்குமென்ட்டோட இங்க வரலாம். இல்ல அப்படி பண்ணாதான் உங்க வீட்ல பாத்துப்பாங்க. இப்பவும் சொல்றேன். நீங்க குடுக்குற காச வச்சு உங்க பொண்ண ஒருத்தன் பாத்துக்கிறான்னா, அவன் அந்த காசு காலியான உடனே உங்க பொண்ண எப்படி பாத்துப்பாங்கறத யோசிச்சு பாருங்க. காசுங்கிறது ஒரு ஃபைனைட் நம்பர். நீங்க எவ்வளவு குடுத்தாலும் அது ஒரு நாள் காலியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் உங்க பொண்ண? யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதுக்காக கல்யாணம் பண்ண காசுக்காக கல்யாணம் பண்றவன் என்னைக்கு சாட்டிஸ்ஃபை ஆவான்? எப்படி பார்த்தாலும் உங்களை விட இன்னொருத்தன் அதிகமா தான் குடுக்க போறான். கண்டிப்பா அது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். கேள்வி கேட்டே சாவடிச்சிட்டு இருப்பான். ரெண்டாவது, புற்றுநோயை ரிமூவ் பண்ற மாதிரி வீட்ல இருந்து பொண்ணை ரிமூவ் பண்ணக்கூடிய எல்லா அப்பா அம்மாக்கும் நான் தயவு செஞ்சு ஒன்னு கேட்டுக்கிறேன். வரதட்சணையை என்கரேஜ் பண்ணாதீங்க. அது வியாபாரம். உங்க பொண்ண நீங்க விக்கிற வியாபாரம். அத பண்ணாதீங்க. அண்ட் ஒரு பையனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். See, this person you want to spend the rest of your life with, right? நீங்க ரீல்ஸ் போடணும், நீங்க டிக்டாக்ல இருக்கணும், நீங்க ஒண்ணா சேர்ந்து சன்செட் பார்க்கணும், எல்லா ரொமான்டிக் பாட்டுக்கும் வைப் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், நீங்க வயசாகணும் ஒண்ணா, நீங்க குழந்தை பெத்துக்கணும், பேர குழந்தை பெத்துக்கணும், அவ்வளோ கூட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், your life partner, when she knows, அவங்களுக்கு தெரியாம இருக்க போறது இல்ல, when she knows you are here with her because her father gave you so and so money. நீங்க அவங்க கூட இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவங்க அப்பா இவ்வளவு தங்கம் போட்டதுக்காகவும் இவ்வளவு காசு கொடுத்ததுக்காகவும் தான் நினைச்சா அந்த பொண்ணு ஒரு நாள் மனசார உங்களை பார்த்து பெருமையா நினைப்பாங்களா? இல்ல மரியாதை தான் கொடுப்பாங்களா? நேத்திக்கு போலீஸை பத்தி பேசின மாதிரி பயம் இருக்கலாம், மரியாதை இருக்குமா? மனசுக்குள்ள அந்த மரியாதை இருக்குமா? ரெண்டாவது, அந்த பொண்ணு சொல்றாங்க நான் திருப்பி வந்துட்டேன்னா தலக்குனிவா இருக்கும், அவமானமா இருக்கும். ஏன் அவமானமா இருக்க போது? ஏன் ஒரு 2 பேரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட அதுக்கப்புறம் லவ் இல்லாம பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? 2025ல நின்னுட்டு இருக்கோம். ஏன் இன்னமும் ஒரு செப்பரேஷனையோ ஒரு டிவோர்ஸையோ ஒரு பிரிஞ்சு வரக்கூடியதையோ நம்ம டேபுவா பார்க்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து என்னத்தை கிழிச்சுக்கிட்டோம் இப்படி உன்னை இழந்ததை தவிரமான்னு எனக்கு கேட்க தோணுது. பிரிஞ்சு வரத ஆரம்பிச்சா அப்ப அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்துக்கோ. அதுக்கு சொல்றாங்க இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி அவன் இப்படி இருந்துட்டா மறுபடியும் விடு, வேணாம் அப்படி ஒருத்தன் வேணாம், மறுபடியும் கல்யாணம் பண்ண வேணாம், அவனும் அப்படி இருந்தா வேணாம் விடு, இப்படி போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன் சொல்றேன்னால் எதுவுமே உன் உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. லைஃப்ல எல்லாருக்கும் அவங்கவங்க தனி மனித சுதந்திரம், யார்கிட்டனாலும் பேசலாம், என்னனாலும் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு டைம் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன யாரு பார்ப்பாங்க? இல்லை யார் மறுபடியும் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி தாண்டி போயிட்டு இருக்கலாமா? தயவு செஞ்சு அதை போட்டு உடஞ்சு நிற்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி அடுத்த இன்னொரு காலத்தில் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் நினைச்சு தான் நம்மளோட தாத்தா பாட்டி இருந்து அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அப்பா அம்மா இருந்து அவங்க கஷ்டப்பட்டு அடுத்த ஜெனரேஷன்லயும் அதே பாவத்தை பண்ண வேணாம். அடுத்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் தம்பி தங்கச்சிக்கும் இதே நிலைமை தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தூக்கி போடுங்க. ஓகேவா? பார்த்துக்கலாம். உலகம் ரொம்ப 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 பெருசு. ஒரு மீன் ஒரு சின்ன குட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு படல் சொல்லுவாங்களே, ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி மீன் கடல்னா என்னன்னே தெரியாம கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்குது இல்லை? அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப பெருசுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நினைச்சா இங்கேருந்து அமெரிக்கா போக முடியுது, நினைச்சா அமைஞ்சிக்கரை போக முடியுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்தா என்ன அசிங்கம் வந்துருச்சு? என்னதான் இதே ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்மால் பண்ற எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் பேசுறதை நினைச்சு என்னைக்குமே நொந்து போகாதீங்க. அப்பா அம்மாக்கும் சொல்லிக்கிறேன், மகளுக்கும் சொல்லிக்கிறேன், பையன் வீட்லையும் சொல்றேன், எல்லார்கிட்டயுமே சொல்றேன். அவங்க யாருமே நிக்க போறது கிடையாது. சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டாபிக் 4 நாள்ல மறந்துடுவானா? அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை ஃபுல்லா இந்த வலியை சுமந்துட்டு இருக்கணும். நம்ம நினைக்கிறது எதுவுமே லாங் டர்ம்ல மேட்டர் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அதை தூக்கி போடுங்க. ஐம் சாரி, இன்னைக்கு வீடியோ எனக்கு ஒரு மாதிரி நிறைய எனக்கு கெட்ட வார்த்தை நிறைய வருது, நிறைய திட்டணும்னு தோணுது. அந்த பையனை மட்டும் இல்லை, ஒரு சொசைட்டியாவே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோங்கிறது. ஏன்னா இது ஒரு பொண்ணோட கதை இல்லை, ஒவ்வொரு பொண்ணோட கதை இதாக தான் இருந்துட்டு இருக்குது. வரதட்சணை நார்மலைஸ் பண்றது, பொண்ணை விற்கிறத நார்மலைஸ் பண்றது, அப்பா அம்மாவே விற்கிறத நார்மலைஸ் பண்றது, வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி வந்த பொண்ணை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிருங்கிறத நார்மலைஸ் பண்ணு. Why the fuck should a girl adjust? Why the fuck should a guy adjust? Why the fuck should people be in a marriage they are not comfortable with? Why the fuck should society judge people who are just like everyone else? அண்ட் அந்த சொசைட்டின்னு சொல்கிறப்போ அவங்கவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போ அதே தப்பை தான் நம்ம பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ மூலியமாக நான் கேட்டுக்கக்கூடியது, இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரேண்டமாக பேசக்கூடிய 4 வார்த்தைக்கு பயந்து தான் அந்த பொண்ணு இன்னைக்கு இல்லை, அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணை மறுபடியும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பயந்துருக்காங்க. டிவோர்ஸுங்கிற ஒரு டேபு வச்சு அவங்க பயமுறுத்தியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற 4 பேர்னால தான். தயவு செஞ்சு அந்த 4 பேர் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஃபக் இட். ஓகேவா? மூவ் ஆன் ஃப்ரம் இட். நம்ம இன்னமும் இதே கல்ச்சரை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. வழி மட்டும்தான் இருக்குது. ஷேர் திஸ் வீடியோ மேக்ஸிமம்.